பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாள் கர்த்தர் காண தந்த கிருபைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த புதிய நாளையும் உங்கள் பேராயர் ஜெகப் நான் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் உங்களோட பேசக்கூடிய வாக்கு தத்துவம் நீதிமொழிக்கு 23:18. உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் சொல்லிக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கையோடு கூப்பிடுற உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை உன் வாழ்க்கையில விண்ணப்பத்தை கேட்டு ஒருவேளை கால தாமதம் ஆகி கொண்டிருக்கலாம். ஏன் இந்த மாற்றங்கள் வரல? நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேனே, ஒரு மாற்றம் கிடைக்காதா? இந்த சூழல இருந்து கர்த்தர் எப்படி விடுவிக்க போறார்? கண்டிப்பா விடுவிப்பார். உன் பிரச்சனை இருந்து கர்த்தர் விடுவிப்பார். உன் ஊழிய பாதையில அநேக குழப்பத்தோட இருக்கலாம், அநேக வேதனையோட இருக்கலாம், உன் வேலை ஸ்தலத்துல அநேக குழப்பத்தோட வாழலாம். இந்த குழப்பத்தை இருந்து விடுதலை கொடுப்பார். அன்னைக்கு பெலிசியர் கர்த்தருடைய சேனையை பார்த்து நின்றுச்சாங்க. ஆனா சின்ன தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். அந்த புயத்தோட புறப்பட்டு போகும்போது கர்த்தர் புயம் உங்க கூட இருக்கிறத அறிஞ்சு கொள்வாங்க. அநேக நேரத்தை சோர்ந்து போனா தேவ பிள்ளைய, அநேக நேரத்தை சோர்ந்து போய் நிக்கலாம். என் வாழ்க்கையில் ஏன் இந்த துயரத்தை நான் அனுபவிக்கிறேன்? என் வாழ்க்கை நம்பிக்கையற்ற நிலைமை நிக்கிறேனே. ஆண்டவனை பார்த்து சொல்ல, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன் நம்பிக்கையோடு இரு. உன் வியாதி, உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் அவமானம், உன் நிந்தனை, அவச்சொல் எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைப்பார். இந்த நாட்கள்ல தெய்வீக சமாதானம் உண்டாகும். எதிர்பார்க்கிற வாசல் திறக்கப்படும். உனக்காக எதிர்பார்க்க நன்மையின் கதை உனக்காக திறக்கப்படும். தேவ பிள்ளையே, நீ பயந்த காரியம் நடக்காது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அளவில் நாம நேசிக்கிறான் எங்கள் பரம தப்பனே. அருமையான எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளின் பிள்ளைகளோடு நீ பேசின வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. இவன் நம்பிக்கை வீண் போகான்னு சொன்னீங்களப்பா. எங்களா பிள்ளைகள் சோர்ந்து போய் நிற்கிறாங்களோ, எங்களா பிள்ளைகள் வருத்தத்தோடு நிற்கிறாங்களோ, ஏண்ட போராட்டம் எனக்கு, ஏண்ட பிரச்சனை எனக்கு சொல்லி தவிக்கிறாங்களோ, இன்னைக்கு ஒரு தீர்வை கொடுங்கப்பா. ஃபைனான்ஸ் உடைய கஷ்டங்கள், போராட்டங்கள், இன்னல்கள், இழப்புகள் எல்லாத்துலயும் பிள்ளைகள் சுகித்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுங்க. நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பார்.